சுகம் சித்தா யூடியூப் டிவி வீடியோ பார்த்துடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு நீர்க்கட்டி கரையிறதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள், இந்த நீர்க்கட்டி மருந்துகள் அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த பதிவை நான் வெளியிடுறேன். நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கோம், நீர்க்கட்டிக்கு சம்மந்தமாக நிறைய பேர் பயன்படுத்திருக்கீங்க. இந்த பதிவையும் பார்த்துட்டு பயன்படுத்தி பார்த்து நீர்க்கட்டி சம்மந்தமான விஷயம் தான் நீங்கள் முழுமையாக குணமடையலாம். முதல் முறையாக பார்க்கக்கூடியது நீர்க்கட்டிக்கான காரணங்களை பற்றி பார்க்குறோம். நீர்க்கட்டி பெண்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே காரணம் தான். ஒன்று மன உளைச்சல். மன உளைச்சல் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாயிரும். அப்போ ஸ்ட்ரெஸ் உண்டாகும் போதுன்னா அட்ரினல் கிளாண்டு சுத்தமாக வேலை செய்யாது. அட்ரினல் கிளாண்டு வேலை செய்யறதுனாலே போதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உடம்புல வெப்பம் உண்டாகி, அந்த வெப்பத்தின் காரணமாக நீர்க்குமிழிகள் உண்டாகி, அந்த நீர்க்குமிழியை நீர்க்கட்டியாக மாறி பிற்காலங்களில் அதையும் கவனிக்க மாட்டாங்கன்னா சாக்ரட்டிஸ்டாக கூட மாறிடும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கும் செய்யாது, கருத்தரிக்கும் தாமதம் ஏற்படும். அதுக்கு ஒரு அருமருந்தாக பார்க்கக்கூடிய மருந்து நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்து வெற்றி அடைஞ்ச ஃபார்முலா. கலர்ச்சிக்காய் உலரக்கூடிய பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பருப்பு எடுத்து 100 கிராம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா 20 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா கல்வரில் போட்டு நச்சு அதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் அளவுக்கு தினமும் காலையில் தேனில் கலந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கசப்பு சுவை உடையது, அதனால கசப்பும் கார்ப்பு சுவை உடையது. இது வந்து தேனில் பருகும்போது இனிப்பாகவும் இருக்கும், பருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நேரடியாகவே எடுத்துட்டு வெந்நீர் எடுத்துக்கலாம். அந்த வகையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் மருத்துவம் பார்த்து குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை. இந்த கல்யாண முருங்கை இலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கீரை விற்கிறவங்க பச்சையில வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட தருவாங்க. இதை வந்து பொடி பண்ணி வெண்ணில கலந்து கொதிக்க வச்சு பருகி வரக்கூடியவங்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கரைஞ்சிடும். மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு. இந்த மலைவேம்பாதி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்புல நமக்கு கிடைக்குது. பவுடராகவும் கிடைக்குது, அதே போல் தைலமாகவும் கிடைக்குது. தைலம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மருந்துகளை கிடைக்கிறவங்க கேட்டுங்க. இது எப்போ எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாதாந்திர ருதுப்போக்கு காலத்துல முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது காலையில பெண்கள் நல்லா குளிச்சுட்டு வெறு வயிற்றுல, ஏன்னா உடல்ல ஏற்கனவே உஷ்ணம் இருக்கும் இல்லையா, அந்த உடல் உஷ்ணத்திற்காக வேண்டி பெண்கள் நல்லா குளிச்சுட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுட்டு ஒரு வீட்டுல பெரியவங்ககிட்ட சொல்லி நீர்த்தண்ணியில கலந்து, அதாவது நீராகார தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீராகார தண்ணியில கலந்து காலையில 30 ml, மறுநாள் காலையில் 30 ml, மறுநாள் காலையில் 30 ml, இந்த மாதிரி காலையில் மட்டும் எடுத்தாலே போதுமானது. கர்ப்பப்பையில வந்து சுத்தம் ஏற்பட்டு கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்தாலும் கரைஞ்சி அந்த நீர்க்கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி பெண்களுக்கு வந்து ஆரோக்கியமான வழியில குழந்தை பேர் அமைவதற்கு பெரிதும் உதவி செய்யும். அதே போல அவங்களுடைய பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்பந்தம் என்ன பிரச்சனைனாலும் சரி செய்யறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யும். ஆகவே இந்த வகையில நம்ம நிறுத்தம் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டி கரைஞ்சிருக்காங்க. அதே போல இன்னொரு எளிய முறை பார்க்க இருக்கிறோம். இதுக்கு தேவையான என்னன்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை. கருஞ்சீரகத்தையும் லவங்கப்பட்டையையும், இப்போ கருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்தீங்கன்னா லவங்கப்பட்டை 20 கிராம் எடுக்கணும். ரெண்டையும் பொன்னுறுப்பா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த பொடியை வந்து காலையில கொதிக்க வச்சு வெறு வயிற்றுல பறிக்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். வாரிசு தனத்தானே தேடி வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை குற்றங்கள் எது இருந்தாலும் சரியாகும். அதே போல மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாகும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா 3 மாசம், 6 மாசம், 2 மாசம், இல்ல வரல, இல்ல அதிகமா போகுது, அப்படி என்ன பிரச்சனைனாலும் சரி அதையும் இந்த பிரச்சனை சரி செய்கிறோம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன வழிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணி நீர்க்கட்டில கரைச்சி கொள்ளலாம். மேலும் ஆலோசனைக்கு நம்ம காலையில வந்து பார்த்தீங்கன்னா 7 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஃபோன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஆன்லைன் கன்சல்டிங் வசதி இருக்கிறது, ஆன்லைன்லையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல பல நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.